ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூரி தான் யாருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி கொண்டக்கடலை குருமா வச்சா இன்னும் பூரி அப்படியே போயிட்டே இருக்கும். சரி, இந்த குருமாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? முந்தின நாளே வெள்ளை கொண்டக்கடலையே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்த நாள் நான் குக்கர்ல மாத்தி ஒரு 4 to 5 விசில்ஸ் நல்லா வச்சு எடுத்துடலாம். ஸோ விசில் அடங்குற டைம்ல சைடில் நல்லா எண்ணெய் ஊற்றி நெய்யும் ஊற்றி அதோட ஏலக்காய் பிரியாணி இலை போட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்த பிறகு சின்ன வெங்காயம் பொடுசா நறுக்குனதை உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக கிரவுண்ட் பண்ண மசாலா இதை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், எனக்கு செக் பண்ணி பாருங்க. அண்ட் மஞ்சத்தூள் போட்டு நல்லா 1 நிமிஷம் குக் பண்ணுங்க. அதோட நல்லா அரைச்ச தக்காளியை நம்ம இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம் சிம்ல. அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி போட்டு வேக விடுங்க. சைட்ல நம்ம சென்னாவும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மூச்சுல இந்த சென்னாவையும் அதோட சேர்த்து நல்லா கொதிச்சு வர மூச்சுல நல்லா மீடியம் ஹீட்ல வச்சிருங்களேன். அந்த தண்ணி எல்லாம் சுண்டி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர மூச்சுல நம்மளுடைய குருமா ரெடி ஆயிடுச்சு. நல்லா பூரிக்கு வச்சு செமையா நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. கண்டிப்பா செஞ்சு பாருங்க.